வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி விவகாரத்தில் மிரட்டலுக்கு பயந்து இளம்பெண்கள் தற்கொலையா என சிபிசிஐடி போலீசார் விசாரணை. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி விரிவான விளக்கம் கேட்கிறது தேசிய மகளிர் ஆணையம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று பிற்பகல் தொடக்கம். 3731 மையங்களில் சுமார் 10 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். வாஷிங்டனில் இந்தியா அமெரிக்க வெளியுறவு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்கள் கட்டுவதற்கு அமெரிக்காவுடன் உடன்பாடு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு பற்றி மறுபரிசீலனை செய்யப்படும். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சென்னையில் செய்தியாளர்களிடம் பேட்டி. எதிர்மறையான அரசியலை உருவாக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக தமிழிசை குற்றச்சாட்டு. மாணவர்களிடம் ராகுல் பேசியது தவறு என்றும் கருத்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சியில் 7 ஆண்டுகளாக நடந்து வந்த பாலியல் வன்கொடுமையில் அதிகார மிரட்டலுக்கு பயந்து இளம்பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனரா என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக எழுந்த புகாரில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பார் நாகராஜனுக்கும் சொந்தமான பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். இதனிடையே பொள்ளாச்சி சின்னப்பம்பாளையம் பகுதியில் உள்ள திருநாவுக்கரசுக்கு சொந்தமான பண்ணை வீட்டை ஐஜி ஸ்ரீதர், எஸ்பி நிஷா, பார்த்திபன் ஆகியோர் நேற்று சோதனை செய்தனர். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதிகார மிரட்டலுக்கு பயந்து பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கென கடந்த 7 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ள மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் குறித்த பதிவுகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஜாமீனில் வெளிவந்துள்ள பார் நாகராஜ் ஒரு வீடியோ வாக்குமூலத்தை வெளியிட்டுள்ளார். அதில் பாலியல் தொடர்பான வீடியோவில் இருப்பது நான் இல்லை என்றும் அதில் இருப்பது சதீஷ் தான் என்றும் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வழக்கிற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறும் பார் நாகராஜ் அடிதடியில் மட்டுமே தனக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். சேனல்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க, என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா நீங்களே ஒத்து பாருங்க. அதில் இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ், அதாவது பாலியல் வழக்கில் 4 பேர்ல இருக்கிற சதீஷ்குமாரோட புகைப்படாது. ஆனால் நீங்கள் வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்களே நல்லா பாருங்க. இன்னொன்று பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னன்னு. அதனால நீங்க சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவும் நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்க, என்னுடைய உருவத்தையும் பாத்தீங்க, என்னுடைய அங்கடாயத்தையும் பாத்தீங்க. என்னுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெட்டு தழும்பு இங்க இருக்கும். கதவு வெட்டினது என்னுடைய உருவத்தை பாத்தீங்க. அந்த மாதிரி வீடியோஸ், என்னுடைய உருவத்துல போட்டோஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து விடலாம். பச்சையா தெரியுது அது சதீஷோட இது அப்படின்னா. ஆனா வந்து அதை நீங்க நான் சொல்லி எல்லா சேனல்லையும் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. என்னுடைய குடும்பத்தாரே என்னை வந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. இது வந்து நான் தான் சொல்லி நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் எங்க எல்லாத்து மாதிரி மான நஷ்ட வழக்கு தொடர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் மேல எந்த தவறும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் மிரட்டினதான் வந்து என் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நான் பிணையில வந்திருக்கேன். என்னை வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் நான் கிடையாது. நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன். அடிதடி வழக்கு சம்பந்தமா எப்ப கூப்பிட்டாலும் வர சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு பொய் வந்து கிளப்பாது.
இதனிடையே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் பேஸ்புக் மூலம் கல்லூரி மாணவியர் இளம் பெண்களிடம் பழகி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை அடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்ற பரிந்துரைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா தமிழக டிஜிபி ராஜேந்திரனுக்கு ஒரு அறிவிப்பை அனுப்பியுள்ளார். அதில் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து ஊடகங்களில் செய்தி வந்துள்ளதை குறிப்பிட்டு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பின் நிலைமை பற்றி கவலை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தின் தீவிரம் கருதி தகுந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை ஆணையத்திற்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இதில் 12,546 பள்ளிகளில் இருந்து 9,59,618 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தனித் தேர்வர்களாக 38,176 பேர் என மொத்தம் 9,97,794 பேர் இந்த பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தம் 3,731 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடலூர், சேலம், கோவை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி மற்றும் புழல் சிறைகளில் உள்ள 152 சிறைவாசிகள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்கென புழல், திருச்சி, பாளையங்கோட்டை மற்றும் கோவை ஆகிய 4 சிறைகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்விற்காக 49,000 ஆசிரியர்கள் மற்றும் காப்பி அடிப்பதை தடுப்பதற்காக 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மைய வளாகத்தில் மாணவ மாணவிகள் செல்போன் எடுத்து வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களும் தேர்வு அறையில் தங்களுடன் செல்போனை வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி மார்ச் 29ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாட தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறும். மற்ற பாடங்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 12:45 மணி வரை தேர்வு நடைபெறும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களை மனதார வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் முதல் பொதுத் தேர்வை பதற்றமில்லாமல் எழுதி வெற்றி வாகை சூடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர் இடையறாது உழைப்பும் இறையருளும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்கள் கட்டுவதற்கான உடன்பாட்டில் இந்தியாவும் அமெரிக்காவும் கையொப்பமிட்டுள்ளன. இந்தியா, அமெரிக்கா இடையே அணு ஆற்றல் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏற்கனவே உள்ளது. இந்த ஒப்பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமெரிக்க, இந்திய வெளியுறவு அதிகாரிகள் இடையில் வாஷிங்டனில் பேச்சு நடைபெற்றது. இந்திய வெளியுறவு செயலர் விஜய் கோகலே, அமெரிக்காவின் வெளியுறவு செயலர் ஆண்ட்ரியா தாம்சன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். அதன்பின் இருவரும் கூட்டாக விடுத்த அறிக்கையில் இரு நாடுகளிடையே உள்ள பாதுகாப்பு, அணு ஆற்றல் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டனர். அமெரிக்கா உதவியுடன் இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்கள் அமைக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். தமிழகத்தில் மாற்றம் வரும். எங்களுடைய கூட்டணி, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும். நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லி, இன்னொன்று கூட தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் வந்தால் ஜிஎஸ்டியை மாற்றி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசு வந்தாக்க கண்டிப்பாக அதை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்கார்.
மாணவர்களிடையே ராகுல் காந்தி பேசியது தவறு என்றும் நேர்மறையான அரசியலை உருவாக்குவதற்கு பதிலாக எதிர்மறையான அரசியலை உருவாக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாகவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை இதனை தெரிவித்தார். ராகுல் காந்தி மாணவிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். மாணவிகள் பத்தியில பேசினதுல நான் மறுப்பு சொல்லல. ஏனென்றால் அவர்கள் படிக்க வேண்டிய காலத்துல நேர்மறை அரசியலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எதிர்மறை அரசியல் அவர்கள்ட்ட பதிய வைக்க கூடாது. ஆக கல்லூரி அரசியல் களம் ஆக்குறதுக்கு நான் விரும்பல. ஆனா நேற்று ராகுல் பேசியது தவறு. அதனால தோல்வி அடைந்தவர் ராகுல், தோல்வி அடைய போவது ராகுல். அதனால இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில பேசிட்டு நேற்று கன்னியாகுமரியிலையும் அவர் எந்த அளவுக்கு பேசினாருன்னு எனக்கு தெரியும். அதனால கல்லூரிகளை எதிர்மறை அரசியல் களமாக ஆக்காதீர்கள் என்பது எனது கருத்து. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை பன்னாட்டு தீவிரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்திற்கு சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது. புல்வாமா தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத செயல்களை நிகழ்த்தியது ஜெய்ஷ்-இ முகமது இயக்கம் என இந்தியா குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்நிலையில் மசூத் அசாரை பன்னாட்டு தீவிரவாதியாக அறிவிக்கும் தீர்மானத்தை நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்திற்கு பாதுகாப்பு சபையின் நிலையான உறுப்பினர்களான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவளித்தன. எனினும் சீனா தனக்குள்ள வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை முடக்கியது. பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய 5 நாடுகளில் எந்த ஒன்றும் ஒரு தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தால் அது தோற்கடிக்கப்படும். மசூத் அசாரை தீவிரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை சீனா 4வது முறையாக இப்போது முடக்கியுள்ளது. சீனாவின் இந்த செயல் தமக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் சையத் அக்பருதீன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் போட்டியிடும் 2வது கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் கடந்த 7ஆம் தேதி வெளியானது. முதல் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடும் 11 வேட்பாளர்களும், குஜராத்தில் போட்டியிடும் 4 வேட்பாளர்களின் பெயரும் அறிவிக்கப்பட்டது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும், ரேபரேலி தொகுதியில் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் போட்டியிடுகிறார்கள். இந்நிலையில் 2வது கட்டமாக 21 வேட்பாளர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள 16 வேட்பாளர்களில் நடிகர் ராஜ் பாப்பர் முரதாபாத் தொகுதியிலும், முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் கான்பூர் தொகுதியிலும், சஞ்சய் சிங் சுல்தான்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். அதன்படி மராட்டிய மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களில் முன்னாள் மத்திய மந்திரி சுஷில்குமார் ஷிண்டே சோலாப்பூர் தொகுதியிலும், முன்னாள் மத்திய மந்திரி மிலிந்த் முரளி தியோரா மும்பை தெற்கு தொகுதியிலும், நடிகர் சுனில் தத்தின் மகள் பிரியா தத் மும்பை வடக்கு மத்திய தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். முன்னாள் பிரதமர் தேவகவுடா தனது பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா ஹசன் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவித்தபோது உணர்ச்சி மிகுதியால் கண்கலங்கினார். கர்நாடகாவில் மொத்தம் 28 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இவற்றில் 20 தொகுதிகளில் காங்கிரசும், 8 தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனதா தளமும் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா ஹசன் தொகுதியில் இருந்து தனது பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். அப்போது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுவிட்டார். சக்லேஷ்பூர் சட்டமேலவை உறுப்பினராக லிங்காயத்து பிரிவு தலைவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். போயிங் 737 மேக்ஸ் 8 விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதை அடுத்து விமான கட்டணம் அதிகரித்துள்ளது. எத்தியோப்பியாவில் போயிங் 737 மேக்ஸ் 8 வகை விமானம் விபத்துக்குள்ளானதில் 157 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அந்த வகை விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் தடை செய்துள்ளது. இதனால் ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், கோ ஏர், இண்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கு சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளதால் ஒரு நாளைக்கு சுமார் 500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான கட்டணங்கள் 20 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளன. கோடை காலத்தில் விமான கட்டணம் 50 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பயண ஏற்பாட்டாளர்களும் பொருளியல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர்.
கர்தார்பூர் வழித்தடம் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்திய பாகிஸ்தான் அதிகாரிகள் இன்று அட்டாரியில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் பாகிஸ்தானின் கர்தார்பூர் மாவட்டத்தில் உள்ள சீக்கிய குருத்வாருக்கு சென்று வருவதாக வழித்தடம் அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்திய பாகிஸ்தான் அதிகாரிகள் பஞ்சாபின் அட்டாரியில் இன்று பேச்சு நடத்துகின்றனர். இதற்காக பாகிஸ்தானில் இருந்து ஒரு குழுவினர் வாகா எல்லையை தாண்டி அட்டாரிக்கு வந்துள்ளனர். அதேபோல் இந்திய குழுவினரும் டெல்லியிலிருந்து அட்டாரிக்கு வந்து சேர்ந்தனர். இந்த பேச்சின் போது காலிஸ்தான் இயக்கத்தினரின் தீவிரவாத செயல் அதிகரித்து வருவது பற்றியும் பாகிஸ்தானிடம் பேசப்படும் என கூறப்படுகிறது. மும்பை அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மும்பை அருகே உள்ள கட்கோபர் பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்று வேகமாக சாலையை கடக்க முயன்றது. அப்போது எதிரே வந்த காரின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தூக்கி வீசப்பட்டார். நிலை குழைந்து கீழே விழுந்த அந்த நபர் தலையில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றினர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த மாதம் 19ஆம் தேதி நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே சீரான வரி வசூலுக்காக ஜிஎஸ்டியை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இந்த வரி அமலாக்கத்தை சீராக நடத்துவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கவுன்சிலின் 34வது கூட்டம் இந்த மாதம் 19ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் துறைக்கான வரியை குறைப்பது தொடர்பாக கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து வருகிற கூட்டத்தில் முடிவு செய்ய திட்டமிடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இதை பரிசீலித்த தேர்தல் கமிஷன் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிப்பு அனுப்பியுள்ளது. இந்த கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.